பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேர்ட்பிரஸில் வச்சு நம்ம வேர்ட்பிரஸ் வச்சு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு ஒரு இது இருக்கும், லோக்கல்னு ஒரு இருக்கும். அந்த வெப்சைட்டை அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வேர்ட்பிரஸ் கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோஸ்டிங்கரில் போய்ட்டு காசு கட்டினா தான் உங்களால் பில்டு பண்ண முடியும். இந்த மாதிரி லோக்கல்லே ஆஃப்லைனில் நம்ம பில்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது நமக்கு மட்டும்தான் காட்டும். இதில் பில்டு பண்ணுறது மற்றவங்கள்ட்ட காட்டாது. அப்புறம் இன்னும் நிறையா இது இருக்குது. ஆனால் நான் இதை தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஈஸியாகவும் இருக்கும். இல்லை ப்ளஸ் பண்ணிட்டு கிரியேட் நியூ வெப்சைட்டுன்னு கொடுத்து நம்ம பாட்டுக்கு பில்டு பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ கிரியேட்டிவ் வெப்சைட்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் வெப்சைட் சைட் ஏதாவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் க்ரோ இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறேன். ஏஜென்சி இதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட நேமு கஸ்டம்னே கொடுங்க. கஸ்டம் வேணால் ப்ரிஃபர்னே கொடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்து வச்சுக்கோங்க. அட்மின்னே கொடுங்க. உங்கள் இஷ்டம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அட்மின் கொடுத்துட்டு ஆடியோ சைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். இது கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அட்வான்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். அந்த வெப்சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும், ஆர்டர்னு வந்திருக்கும், லைவ் லிங்க்கு, க்ரோ இன்ஃபினிட்டி ஏஜென்சின்னு வந்துடுச்சு. WP இங்கே மறுபடியும் அட்மின்னு கொடுங்க. அட்மின் போட்டிங்கன்னா வந்துடும் உங்களோட வெப்சைட்டு. லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா போதும். அவ்வளோதான், இந்த வெப்சைட் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான வெப்சைட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி வைக்கணுங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், டிஸ்மிஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். ரீடிங்கில் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் இருங்க. ஜென்ரல் போய்க்கோங்க. ஜெனரலில் போய்ட்டு இங்கே டேக்லைன் நம்ம சர்ச் பண்ணோம்னா ஏதாவது வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அதில் இது மாதிரி க்ரோ இன்ஃபினிட்டின்னு போட்டால் அடியில் ஒரு 2 வரி வரும்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. இதில் பெர்மா லிங்க்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமானது. இதில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் நேம்னு கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோ இன்ஃபினிட்டி .in ரியல் எஸ்டேட்டுன்னு இருக்கா, இது மாதிரி பக்கத்தில் ரியல் எஸ்டேட்டுன்னு போட்டோம்னா இந்த வெப்சைட்டு வந்துடும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன்னா இங்கே க்ரோ இன்ஃபினிட்டி .in கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த வெப்சைட்டு பேருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட்டுக்கு. அது மாதிரி நீங்கள் எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். இதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் இருக்கும், டே அண்டு நேம்னு இருக்கும். இந்த மாதிரி டைமிங் போட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம தேடுறதும் குழப்பமாயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுவே வந்துடும். இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இதுதான் பேசிக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.